ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் தமிழா. இன்னைக்கு என்ன படம் பார்க்க போறோம்னா 2020 ரிலீஸ் ஆன டி ரஞ்சி அண்ட் தி ஃப்ளையிங் டீமன் ஹெட்டுங்கிற மூவியை தான் பார்க்க போறோம். இந்த மூவில நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் இருக்கு. எந்த இடத்தையும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அப்பதான் உங்களுக்கு படத்தோட முழு கதையும் புரியும். இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா விசிட் பண்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதுல ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடுற எல்லா வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு காமிக்கும். மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. நீங்க போடுற ஒரு லைக் தான் இந்த வீடியோவை மத்தவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல லீ நகரத்துல இருக்கிற ராணியோட அரண்மனை தான் காட்டுறாங்க. அங்க இருக்கிற மக்கள் முன்னாடியும் ராணி முன்னாடியும் ஒரு மந்திரவாதி ரெடி வித்தியாசமான ஒரு சடங்கை பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்காக இந்த சடங்கை பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இந்த நகரத்துல இருக்கிற ஒரு சில மக்களும் அதுக்கப்புறம் அரசபையில் இருக்கிற ஒரு சில அமைச்சர்களும் திடீர்னு நோய்வாய்ப்பட்டு இறந்து போயிடுறாங்க. அதை தடுக்கிறதுக்காக தான் இந்த மந்திரவாதி ரெடி கடவுளை நோக்கி இந்த மாதிரி சடங்கையை பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப திடீர்னு வானத்துல ஒரு வித்தியாசமான சத்தம் கேட்குது. அப்படியே கருமேகங்கள்லாம் சூழ ஆரம்பிக்குது. என்னன்னு பார்த்தா அந்த இடத்துக்கு இவங்க கடவுளா வழிபட்டு இருக்கிற அந்த கோல்டன் டிராகன் வந்துருது. இதை பாக்குற ஊர் மக்களுக்கும் அமைச்சர்களுக்கும் செம சந்தோஷமா இருக்கு. நம்ம வேண்டுதல கடவுள் ஏத்துக்கிட்டாரு, அதனாலதான் நம்ம முன்னாடி வந்து காட்சி அளிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு வானத்துல இருந்து இன்னொரு சத்தம் கேக்குது. இந்த சத்தம் கேட்டோன்னே இவங்க கடவுளா வணங்குற அந்த கோல்டன் டிராகன் அங்க இருந்து மறைஞ்சு போயிடுது. இதை பார்த்தா ஊர் மக்கள் எல்லாம் கோல்டன் டிராகன் எங்க போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டு பாத்துட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு வானத்துல இவங்க முன்னாடி செம பெரிய சைஸ்ல ஒரு அரக்கனோட தலை மட்டும் பறந்து வருது. இதை பார்த்து பயந்து போன ஊர் மக்கள் அப்படி அங்கிருந்து தெரிச்சு ஓடுறாங்க. தளபதி அவனோட சோல்ஜர்ஸ் எல்லாத்துக்கிட்டையும் அந்த அரக்கனோட தலையை நோக்கி வில்ல விடுங்க அப்படின்னு சொல்றான். அவங்களும் வில்ல விடுறாங்க. அவன் வாயை திறந்து ஒட்டுமொத்த வில்லையும் உறிஞ்சுக்கிறான். உறிஞ்சதுக்கு அப்புறம் செம பெரிய ஒரு கர்ஜனையை கொடுக்குறான். எல்லா சோல்ஸும் செதறி போய் விழுவுறாங்க. அப்புறம் வாயிலிருந்து நாக்கு 2-3 வெளியே வருது. வந்து அந்த இடத்தையே ஃபுல்லா அடிச்சு நாசம் பண்ணுது. இதை பார்த்த கடுப்பான தளபதி எகிரி போயிட்டு ஒரு நாக்கையை வெட்டி விட்டுறான். அதுக்கப்புறம் அந்த நாக்கெல்லாம் உள்ள இழுத்துக்கிறான். இது வெறும் ஆரம்பம் மட்டும்தான். இதுக்கப்புறம் இந்த லீ நகரத்துல வெறும் பேய்களோட ராஜ்யம் மட்டும்தான். ஒட்டுமொத்தமா நீங்க எல்லாரும் அழிய போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து மறைஞ்சு போயிடுறான். அப்படியே இந்த இடத்துல சீனை கட் பண்ணி அடுத்த நாள் காலையில யாரோ ஒருத்தன் கோட்டைக்குள்ள அத்துமீறி வர பாக்குறான். இதை பார்த்த காவலர்கள் எல்லாருமே ஒழுங்கா அங்கேயே நின்றுங்க, இல்லைன்னா அம்பை விட்டுருவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனாலும் வந்துகிட்டே இருப்பான். இவங்க அம்பை விட்டுறாங்க. அவன் கத்தி வச்சு அசால்ட்டா தடுத்துறான். யார் அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்கன்னா நம்ம படத்தோட ஹீரோ தான். இவன் பேரு டி. இவனை பார்த்த சோல்ஜர்ஸ் எல்லாருமே டி நீங்களா, எங்களை மன்னிச்சிருங்க, யாருன்னு தெரியாம தான் அம்பு விட்டுட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வராங்க. இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின். அதுவும் இல்லாம ஹீரோட அசிஸ்டன்டே ஹீரோயின் தான். ஹீரோ எதுக்காக இங்க வந்திருப்பானா, நேத்து நைட்டு பறக்கும் தலையா இருக்கனால அந்த கேஸை சால்வ் பண்றதுக்காக தான் வந்திருப்பான். அதுக்கப்புறம் ஹீரோயின்ட்ட நான் கேட்டது தயாரா இருக்கா அப்படின்னு கேட்கறான். ரெடியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எதையோ ஒன்னா தட்டுல அப்படியே துணி வச்சு மூடி கொண்டு வராங்க. சரி ஹீரோ ஏதோ பெரிய சம்பவம் பண்ண போறான் அப்படின்னு பார்த்தா அதுக்குள்ள நூடுல்ஸ் தான் இருக்கும். எடுத்து அப்படியே அபுக்கு அபுக்குன்னு சாப்பிட்டு இருக்கான். அப்ப அந்த இடத்துக்கு ஒரு அமைச்சர் வராரு. நேத்து என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கறான். நேத்து நைட் நாங்களாம் சடங்கெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ ஒரு வித்தியாசமான ஒரு தலையார்க்கம் வந்து அங்க இருக்கிற எல்லாத்தையும் தாக்க ஆரம்பிச்சிட்டான். ஆனா இப்ப அது மட்டும் பிரச்சனை கிடையாது. நம்ம நகரத்துல வாழ்ற ஒரு சில மக்களுக்கும் அதுக்கப்புறம் அரசபையில் இருக்கிற ஒரு சில அமைச்சர்களுக்கும் திடீர்னு வித்தியாசமான நோயெல்லாம் வந்து இறந்து போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட ஹீரோவோ ஏதாச்சும் பதில் சொல்லுவான் அப்படின்னு பார்த்தா நூடுல்ஸ் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஹீரோயினை கூட்டிட்டு ராணியை பக்கத்துக்காக கிளம்பிடுறான். போற வழியில ஹீரோயின் ஹீரோ கிட்ட நேத்து நைட்டு நானும் தான் இந்த பறக்கும் தலையறக்குனா பார்த்தேன், மக்கள் எல்லாம் அவன் தாக்குனா, அப்படின்னா மக்கள் சொல்ற மாதிரி அவன் பெய்தானா அப்படின்னு கேட்கறாங்க. நம்ம கண்ணால பாக்குறதெல்லாம் உண்மைன்னு அப்படியே நம்பிடக்கூடாது. கண்டிப்பா இதுக்கு பின்னாடி யாராச்சும் ஒருத்தர் தான் இருப்பாங்க, அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராணியோட ரூமுக்கு போலான்னு பாக்குறாங்க. பார்த்தா வழியில செம பெரிய சிலையெல்லாம் நிறுத்தி வச்சு ஏதோ சடங்கெல்லாம் பண்ணிருக்காங்க. இதை பார்த்தா ஹீரோவை யார் இதெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு கேட்கறான். இங்க இருக்கிற ஒரு மந்திரவாதி லேடி தான் இதெல்லாம் பண்ணிருக்காங்க. எதுக்காக இதை பண்ணிருக்காங்கன்னா, இப்படி பண்ணாதான் ராணி கிட்ட எந்த தீசக்தி நெருங்காது அப்படின்னு தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சடனா 2 பேய் வந்து ஹீரோயின் தாக்க ஆரம்பிக்குது. ஒரு பேய் கயிறுலாம் விட்டு சண்டை போடுது. இன்னொரு பேய் கத்தியெல்லாம் வச்சு சண்டை போடுது. ஹீரோயின் செமையா சண்டை போட்டு இருக்காங்க. ஒரு கடத்துல ஹீரோவும் ஹீரோயின் சமாளிக்க முடியாம அந்த பேய்களை அங்க இருந்து மறைஞ்சு போயிடுது. கரெக்டா அந்த இடத்துக்கு தளபதி வரான். தளபதியை பார்த்த ஹீரோவோ இதெல்லாம் உன் வேலை தானா அப்படின்னு கேட்கறான். ஆமா, நான் தான் ராணியோட பாதுகாப்புக்காக இந்த இடத்துல 2 பேய்களை போட்டு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றான். சரி நான் ராணியை பார்க்கணும் அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. ராணி எல்லாம் இப்ப பார்க்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது, எங்களுக்கு இப்ப ராணியோட பாதுகாப்பு மட்டும் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் தளபதியும் அந்த மந்திரவாதி லேடியும் கூட்டிட்டு நேற்று சடங்கு பண்ண இடத்துக்கு போறாங்க. எல்லாருமே அந்த சடங்கு நடந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்ததுக்கு அப்புறம் ஹீரோ கையில ஒரு மணல் கடிகாரத்தை வச்சுக்கிட்டு தளபதிட்ட நேத்து இங்க என்ன நடந்துச்சோ ஒண்ணு விடாம லைனா சொல்லுங்க அப்படின்னு சொல்றான். அவர் அப்படியே லைனா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அவர் சொல்ல ஹீரோ இங்க என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி யூகிச்சிட்டு இருக்கான். நேத்து இங்க நிறைய பேர் இறந்து போனாங்க, ஆனா அவங்கள இறந்ததுக்கு அப்புறம் கண்கள் எல்லாம் மஞ்சள் கலர்ல மாறிடுச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஹீரோவும் யூகிச்சு அதெல்லாம் பாத்துறான். அதுக்கப்புறம் பிரசன்ட்ல வந்துட்டு அந்த மந்திரவாதி லேடி கிட்ட நேத்து இங்க நடந்ததெல்லாம் நீங்க உண்மைன்னு நம்புறீங்களா அப்படின்னு கேட்கறான். கண்டிப்பா அது உண்மையா இருக்கிறதுதான் வாய்ப்பு இருக்கு, இல்யூஷனா இருக்காது, ஏன்னா என் கண்ணு முன்னாடி தான் நிறைய பேர் இறந்து போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப தளபதியோட அசிஸ்டன்ட் 2 பேரும் அந்த மந்திரவாதி லேடியை தாக்குற மாதிரி வராங்க. உடனே லேடி பின்னாடி விழுவுற மாதிரி போயிடுறாங்க. ஹீரோ பிடிக்கலான்னு வருவான். என்னை தொட வேண்டாம், நானே பேலன்ஸ் பண்ணி நின்னுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தொட கூட விட மாட்டேங்கிறாங்க. இவங்க எல்லாருமே சொன்னதை கேட்ட ஹீரோக்கு நான் முழுசா நம்பிக்கை வரல. நம்ம இந்த விஷயமா வேற ஒரு ஆளை சந்திக்கணும் அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட தளபதியோ நீ யாரை பத்தி பேசுற, இதுக்கு முன்னாடி இந்த நாட்டை ஆண்டுட்டு இருந்தாரு முன்னாள் அதிபர், அவரை பத்தியா பேசுற அப்படின்னு கேட்கறான். ஆமா, நாம அவரை தான் தேடி போகணும் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோயின் தளபதி அவனோட 2 அசிஸ்டன்ட்
எல்லாருமே கிளம்பி ஒரு காட்டுக்குள்ள போறாங்க. அங்க போன ஒரு வித்தியாசமான ஒரு ஜெயில் இருக்கு. அங்க போனதுக்கு அப்புறம் ஹீரோ இந்த அதிபருக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தளபதியிட்ட கேட்கறான். முன்னாள் அதிபருக்கு எதிர்காலத்தை கணிக்கக்கூடிய சக்தி இருந்துச்சு, அது மூலியமா இன்னும் கொஞ்ச நாளையில லீ நகர் அழிய போகுது அப்படிங்கிற விஷயத்த ராணி கிட்ட சொன்னாரு. இதை கேட்ட ராணியோ நீ உண்மையை சொல்ல மாட்டேங்கிற, பொய் பேசுற அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி ஜெயில போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதே டைம்ல தளபதியோட அசிஸ்டன்ட் 2 மேலே யாரோ கையெல்லாம் வச்சு விளையாடுற மாதிரி இருக்கு. யாருன்னு சொல்லி திரும்பி பார்த்தா அந்த ஒரு பேய் தான் நின்றுட்டு இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பேய் கூட தளபதியோட அசிஸ்டன்ட் 2 பேர் செமையா சண்டை போட்டு இருக்காங்க. என்னதான் கத்தி வச்சு குத்தினாலுமே அந்த பேய்க்கு ஒன்றும் ஆக மாட்டேது. இதை பார்த்த தளபதியோ வாங்க நாமளும் போய் சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கூப்பிடுறான். ஹீரோ தடுத்து இது அசைறதெல்லாம் பார்த்தா இது ஒன்னும் பேயோ பிசாசோ மாதிரியே தெரியல, இது ஒரு பொம்மையா தான் இருக்கணும், யாரோ ஒருத்தர் தான் நரம்பு கயிறு வச்சு இந்த பொம்மையை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட தளபதியோ அதுக்கப்புறம் கரெக்டா அந்த நரம்பு கயிறை பார்த்து கத்தி தூக்கி போடுறான். அந்த நரம்பு கயிறு கட்டான அடுத்த நிமிஷமே அந்த பொம்மை பொத்துன்னு கீழே விழுந்துருது. யாரா இதெல்லாம் பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பாக்குறாங்க. பார்த்தா ஒரு குட்டி பொண்ணு இருக்கும். இந்த குட்டி பொண்ணு தான் அதிபரோட அசிஸ்டண்டா இருக்கும். இந்த பொண்ணு தான் இந்த சேட்டையெல்லாம் பண்ணிருக்கும். அதுக்கப்புறம் ஹீரோ அந்த குட்டி பொண்ணு கிட்ட நாங்க ஒரு முக்கியமான விஷயமா அதிபரை பார்க்க வந்திருக்கோம், வழி விடுமா அப்படின்னு கேட்கிறாரு. நீங்க தானே டிடெக்டிவ் டி, உங்களை பத்தி நான் நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருக்கேன், என்னோட குருவை பார்க்கறதுக்கு உங்களை அனுமதிக்கிறேன், ஆனா அவர் இப்ப தியானத்துல இருப்பாரு, டிஸ்டர்ப் பண்ணாம பாத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பொண்ணு காட்டுக்குள்ள எங்கேயோ போயிட்டு இருக்கா. அப்ப காட்டுக்குள்ள இருக்கிற பனிமூட்டத்துல இருந்து வித்தியாசமான ஒரு மிருகம் கத்துற மாதிரி சத்தம் கேக்குது. என்னன்னு சொல்லிட்டு ஹீரோ தளபதி ஹீரோயின் எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த இடத்துக்கு இவங்க கடவுளா வணங்குற அந்த கோல்டன் டிராகன் தான் வருது. வந்துட்டு ஹீரோ முன்னாடி வந்துட்டு நீ கடைசி இந்த இடத்துக்கு வந்துட்டு இல்லடி அப்படின்னு சொல்லி கேக்குது. நான் இந்த இடத்துக்கு வருவேங்கிறது உனக்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்னு ஹீரோ கேட்கறான். எனக்கு எல்லாமே தெரியும், இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சோ அது எல்லாமே விதிப்படி தான் நடந்துச்சு, இனிமேட்டு என்ன நடக்க போகுதோ அதுவும் விதிப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிராகன் அங்கிருந்து மறைஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் எல்லாருமே தவமையிட்டுக்கிற அதிபரை பார்க்க போறாங்க. அவரு தண்ணிக்கு நடுவில் நின்று தவமையிட்டுக்கிறாரு. இவங்களை பார்த்தோன்னே நீங்க எதுக்காக வந்திருக்கீங்கிறது எனக்கு தெரியும், அதுக்கான பதிலா நானே சொல்றேன். பறக்கிற தலையார்க்கனை பத்தி தானே விசாரிக்க வந்திருக்கீங்க, அந்த பறக்கிற தலையார்க்கனாலதான் உங்க ராணியோட வம்சாவளி அழிய போகுது, அதுக்கப்புறம் டி நீ தான் நரகத்தோட கதையே திறக்க போற அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட ஹீரோ நான் திறக்க போறேனா, அப்ப அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னு கேட்கறான். அதுக்கான பதில் உனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்ப அவங்களுக்கு முன்னாடி இருக்கிற நதியில இருக்கிற தண்ணி அப்படியே கொதிக்க ஆரம்பிக்குது. என்னன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. பார்த்தா அந்த இடத்துக்கு படத்தோட ஸ்டார்டிங்ல பார்த்தா அந்த பறக்கிற தலையார்க்கன் வந்துடுறான். இதை பார்த்தா தளபதியோட அசிஸ்டன்ட் 2 பேருமே அந்த தலையார்க்கனை அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எகிரிட்டு போறானுங்க. அந்த தலையார்க்கன் அப்படியே வாய்க்குள்ள 2 பேத்தி இழுத்துறான். அதுக்கப்புறம் தூணு துப்பு துப்புறான். கீழே வந்து விழுந்தவங்க அதே இடத்துல கொடூரமா செத்து போயிடுறாங்க. செத்து போனவங்களோட 2 பேர்த்தோட கண்ணி மஞ்சள் கலர்ல மாறிடுது. இதெல்லாம் பாக்குற அதிபர் இப்ப உங்களை காப்பாத்துறதுக்கு என்கிட்ட ஒரே ஒரு வழிதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தெய்வமானங்கிற அந்த கோல்டன் டிராகனை கூப்பிடாரு. அந்த டிராகனும் வந்து இவங்களை பாதுகாக்கிறதுக்கு அப்படி எதிர்த்து நின்றுட்டு இருக்கு. அந்த தலையார்க்கனும் லேசுப்பட்ட ஆள் இல்ல, இவ்வளவு பெரிய டிராகனையே அசால்ட்டா நாக்க விட்டு வெத்தலை மடிக்கிற மாதிரி மடிச்சு வாய்க்குள்ள போட்டுறான். இதையெல்லாம் பார்த்த ஹீரோ ஹீரோயின் தளபதி எல்லாத்துக்கும் செம ஷாக்கா இருக்கு. ஹீரோ இது வரைக்குமே இதெல்லாம் நம்பியிருக்க மாட்டான், இலியூஷன் தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பான். ஆனா நடந்ததெல்லாம் பார்த்து அவனுக்கு செம ஷாக்கா இருக்கு. அதுக்கப்புறம் டிராகனோட சோழியை முடிச்ச தலார்க்கன் அதிபர்கிட்ட நிமித்தினோட எதிர்காலத்தை முன்கூட்டியே சொன்னதுனால விதியால தண்டிக்கப்படுவ அப்படின்னு சொல்லிட்டு அவனோட சக்தியை பயன்படுத்தி அதே இடத்துல புசிக்கி சாம்பலாக்கிடுறான். இதை பாக்குற குட்டி பொண்ணுக்கும் செம ஷாக்கா இருக்கு. ஐயோ குரு அப்படின்னு சொல்லிட்டு கத்தி கதறது. அப்ப ஹீரோ தளபதி கிட்ட தலையார்க்கனால அதிபரை பொசுக்கி சாம்பலாக்க முடியும்னா நம்மளையே அவன் கொல்லாம விட்டுட்டான் அப்படின்னு கேட்கறான். இதை கேட்ட தளபதியோ எனக்கு எப்படி அது தெரியும் அப்படின்னு சொல்லிடுறான். அப்படியே இங்க சீனை கட் பண்ணி பறக்கும் தலையார்க்கனால கொல்லப்பட்டவங்களோட பணம் இருக்க இடத்த தான் காட்டுறாங்க. அங்க வந்து ஹீரோ ஹீரோயின் தளபதி எல்லாருமே அங்க இருக்கிற எல்லா பணங்களையும் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கானுங்க. இறந்தவங்களோட எல்லா உடம்புல இருக்கிற காயத்திலுமே வித்தியாசமான ஒரு செடி முளைச்சிருக்கு. இதை பார்த்த ஹீரோ எந்த ரியாக்டுமே பண்ண மாட்டேங்கிறான். அதுக்கப்புறம் அங்க இருக்கிற ஒரு காஸ்ட்லியான சரக்கு எடுத்து அப்படியே கீழே ஊத்த ஆரம்பிக்கிறான். அப்ப அவனுக்கு முன்னாடி இருக்கிற கலரில இருந்து ஒரு பைத்தியக்காரன் வெளியே வரான். வந்துட்டு எனக்கு சரக்கு வேணும் அப்படின்னு கெஞ்ச ஆரம்பிக்கிறான். இவன் யாருன்னா இதுக்கு முன்னாடி இந்த ராஜ்யத்துல இவனும் ஒரு தளபதியா தான் இருந்திருப்பான். இவன் ஏதோ தப்பு பண்ணதுனாலதான் இவனுக்கு இந்த நிலைமை. அதுக்கப்புறம் ஹீரோ அவங்ககிட்ட உனக்கு சரக்கு வேணும்னா நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லு அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறமேட்டு அந்த பொணங்களோட உடம்புல இருந்து எடுத்த செடியை காட்டுறான். இதை பார்த்தோன்னே அவன் அதுக்கப்புறம் ஒரு சின்ன பிளாஷ்பேக்கை சொல்ல ஆரம்பிக்கிறான். சரியா 7 வருஷத்துக்கு முன்னாடி நடுராத்திரி ஆத்துல நிறைய சோல்ஜர்ஸ் எல்லாம் இறந்து போய் கிடந்தாங்க. அவங்க கண்ணெல்லாம் பாக்குறதுக்கு அப்படியே மிருகங்களோட கண்ணு மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் உடம்பும் பாதி மிருகம் மாதிரி இருந்துச்சு, பாதி மனசங்க மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட ஹீரோவோ அப்ப அதையெல்லாம் செஞ்சது யாரு அப்படின்னு கேட்கறான். இதெல்லாம் செஞ்சது கண்டிப்பா ஊச்சானின மக்களா தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்றான். அவன் சொன்னதை கேட்ட தளபதி ஊச்சாங்க அது பேய்கள் வாழும் நகரம் தானே நான் கேள்விப்பட்டிருக்கேன், அதெல்லாம் ஒரு கட்டுக்கதை தானே, அதை எப்படி நாங்க உண்மைன்னு நம்புறது அப்படின்னு கேட்கறான். அதெல்லாம் கட்டுக்கதை கிடையாது, அது அத்தனையுமே உண்மைதான், அதுக்கான ஆதாரங்கள்லாம் என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு ரகசிய அறை இருக்கு, அங்க கூட்டிட்டு போறான். அந்த ரகசிய அறைக்கு வந்தோடனே தளபதி ஹீரோ கிட்ட இந்த பைத்தியக்காரன் ஏற்கனவே இறந்து போயிட்டான் அப்படிங்கிற விஷயம் தான் ஊர் மக்கள் எல்லாத்துக்குமே தெரியும், ஏன் எங்களுக்கு கூட இவன் இறந்து போயிட்டான் அப்படிங்கிற விஷயம் தான் தெரியும், இவன் உயிரோட இருக்கிற விஷயம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கறான். அதான் உனக்கு எனக்குள்ள வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த பேய் நகரத்துக்கு போகக்கூடிய மேப் எங்கேயாச்சும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்த்துட்டு இருக்கான். எப்படி தேடினாலுமே இவங்களுக்கு அந்த மேப் கிடைக்கல. கரெக்டா அந்த இடத்துக்கு வந்து குட்டி பொண்ணு வந்துடுறான். குட்டி பொண்ணை பார்த்த தளபதியோ இந்த பொண்ணு இப்ப காட்டுக்குள்ளதானே இருக்கணும், எப்படி இந்த இடத்துக்கு வந்தா அப்படின்னு கேட்கறான். உடனே ஹீரோ நான் தான் வர சொன்னேன், ஏன்னா இந்த பொண்ணு அதிபர் கூட இருந்ததுனால அதிபருக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயம் இந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு, இந்த பொண்ணு தான் இப்ப நம்மள பேய் நகரத்துக்கு கூட்டிட்டு போறா
போறா அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஒரு படகுல ஏறிட்டு நதி வழியா அப்படி பேய் நகரத்துக்கு போயிட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல அந்த பொண்ணு அப்படியே தடுமாறி உழுவுற மாதிரி போயிருவா. உடனே ஹீரோ பிடிக்க போறான். என்னை தொடாதீங்க, நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு தொட மாட்டேங்கிறா. அதுக்கப்புறம் அப்படியே பயணம் பண்ணி போயிட்டு இருக்காங்க. அப்படியே எங்க பார்த்தாலும் ஒரே பனிமூட்டமா இருக்கு. அப்ப முன்னாடி பாக்குறாங்க, சடனா செம பெரிய ஒரு பள்ளத்தாக்கு வருது. உடனே படகை வேகமா திருப்பிட்டு ஒரு வழி அந்த பேய் நகரத்துக்கு போயிடுறாங்க. பேய்கள் நகரத்துக்கு வந்த ஹீரோ, ஹீரோயின், தளபதி, குட்டி பொண்ணு எல்லாருமே அங்க ஒரு குகை இருக்கு. அந்த குகைகள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போயிட்டு இருக்காங்க. அந்த குகையில எங்க பார்த்தாலுமே வெறும் மனசங்களோட எலும்பு கூட இருக்கு. அது இவங்க நாட்டை சேர்ந்த காவலர்களோட எலும்பு கூட இருக்கு. அப்பதான் ஹீரோ இன்னொரு விஷயத்த நோட் பண்றான். இறந்து போய் கிடக்கிற எல்லா மனசங்களோட எலும்பு கூடமே பாதி மனசங்களாவும் இருக்கு, பாதி மிருகங்களாவும் இருக்கு. அப்பதான் ஹீரோ அங்க இன்னொரு விஷயத்த பாக்குறான். அங்க இருக்கிற பாறைகள்ல படத்தோட ஸ்டார்டிங்ல வந்த பறக்கும் தலையார் கொண்ட உருவம் உறைஞ்சிருக்கு. அப்ப அந்த இடத்துல கீழே இவங்களுக்கு ஒரு பேப்பர் கிடைக்குது. ஹீரோ அந்த பேப்பரை படிச்சு பாக்குறான். ஊச்சாங் அப்படின்னு ஒரு இனத்தை பத்தி சொன்னாங்களா, அந்த இனத்தை பத்தி தான் போட்டிருக்கு. அந்த இனத்தை சேர்ந்த மக்கள் வினோதமான ஒரு சடங்கை பண்ணி சாதாரண மக்களை எல்லாம் புடிச்சிட்டு வந்து அவங்களோட கை கால்லாம் எடுத்துட்டு அதுக்கு பதில் மிருகங்களோட கை கால்லாம் இணைச்சிருவாங்களாமா. அது மூலியமா ஒரு புதிய இனத்தையே உருவாக்குனாங்க அப்படின்னு போட்டிருக்கு. இதை படிச்சோடனே அங்க இருக்கிற எல்லா சோல்ஜர்ஸ்க்கும் செம பீதியா இருக்கு. நாமளா தெரியாதனமா இந்த பேய்கள் நகரத்துல வந்து மாட்டிக்கிட்டோமே, நம்ம உயிரோட வெளியே போக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு புலம்ப ஆரம்பிக்கிறானுங்க. அப்ப சடனா அங்க இருக்கிற ஒவ்வொரு சோல்ஜர்ஸையா இருட்டுக்குள்ள ஏதோ ஒரு சக்தி இழுத்துட்டு போகுது. யாருன்னு பார்த்தா ஊச்சான் இனத்தை சேர்ந்த மக்கள் அப்பாவி மக்கள் எல்லாம் புடிச்சிருந்து பாதி மிருகம் பாதி மனசா மாத்திருப்பாங்கல்ல, அவங்க தான் இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே வந்து ஹீரோ, ஹீரோயின், தளபதி கூட எல்லாம் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இவங்களும் முடிஞ்சளவு சமாளிச்சுட்டு இருக்காங்க. இருந்தாலுமே அவங்க எல்லாருமே ரொம்ப சக்தி வாய்ந்தவங்களா இருக்கனால இவங்களால சமாளிக்கவே முடியல. ஒரு கட்டத்துல தளபதி ஏதோ பித்து பிடிச்ச மாதிரி ஆயிடுது. உடனே அவன் கையில இருக்கிற கத்தி வச்சு சுத்தி இருக்கிற எல்லா பாறைகளையும் வெட்ட ஆரம்பிக்கிறான். இது மூலியமா அந்த இடத்துல நிலநடுக்க வர ஆரம்பிச்சிருது. மேல இருந்து பாறைகள் அப்படி உழுவ ஆரம்பிக்குது. இந்த பிரச்சனையில அந்த குட்டி பொண்ணு மட்டும் ஒரு பக்கம் மாட்டிக்கிறா. ஹீரோ, ஹீரோயின், தளபதி கூட இருந்த ஒரு காவலர், இவங்க 3 பேர் ஒரு பக்கம் மாட்டிக்கிறாங்க. ஹீரோ எவ்வளவு அந்த குட்டி பொண்ணை காப்பாத்தலான்னு ட்ரை பண்றான். இருந்தாலுமே அவனால காப்பாற்ற முடியல. அதுக்கப்புறம் ஹீரோ, ஹீரோயின், அந்த தளபதி கூட இருந்தவன் 3 பேர் தப்பிச்சு வெளியே வந்துடுறாங்க. தப்பிச்சு அந்த 3 பேருமே அப்படியே வானத்தை பாக்குறாங்க. அவங்க நகரத்தை சுத்தி அப்படியே கருமேகங்கள் சூழ ஆரம்பிக்குது. இதை பார்த்தா 3 பேருமே நம்ம நகரத்துக்கு மறுபடியும் ஏதோ ஆபத்து வந்துச்சாட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேகமா நகரத்துக்குள்ள வந்து பாக்குறாங்க. இவங்க நகரத்தை சேர்ந்த மந்திரவாதி லேடி அந்த தலையாரக்கணும் அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வித்தியாசமான ஒரு சடங்கை பண்ணிட்டு இருக்காங்க. அது இல்லாம வானத்துல மேகமூட்டங்களும் பார்க்கறதுக்கே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அப்ப அந்த இடத்துக்கு இப்ப ராணிக்கு பாதுகாப்பு கொடுக்குற ஒரு பொண்ணு குதிரையில வரா. ஹீரோ உடனே அந்த பொண்ணு கிட்ட, நான் உடனே ராணியை பார்த்து ஆகணும், இந்த கேஸ்ல இருக்கிற சூழ்ச்சிகளை பத்தி எல்லாம் சொல்லணும் அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட அந்த பொண்ணும், நீங்க கேஸை முடிக்காம என்னன்னாலும் ராணியை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறா. ஹீரோக்கு என்ன பண்றதுனே புரியல. அப்பதான் ஹீரோக்கு இன்னொரு யோசனை வருது. அந்த தலையாரக்கனால அழிக்கப்பட்டவங்களோட உடம்புல இருக்குல்ல, அந்த இடத்துல போயிட்டு வேற ஏதாச்சும் தடயம் கிடைக்குது அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போறாங்க. பிணவரைக்கு வந்த ஹீரோ மறுபடியும் ஏதாச்சும் தடயம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லா பொணங்களையும் தேடி பார்த்துட்டு இருக்கான். அந்த பொணங்களோட உடம்புல இருந்து எடுத்த செடியை ஒரு தண்ணிக்குள்ள போட்டு பார்க்கறான். அது கொஞ்ச நேரத்துல அப்படியே டிரான்ஸ்பரண்ட் ஆகி அந்த இடத்துல இருந்து மறைஞ்சு போயிடுது. மறைஞ்சு போயிருதுன்னா அது அந்த இடத்துல தான் இருக்கு, ஆனா அது கண்ணுக்கு தெரியாத மாதிரி அதோட தோற்றத்தை மட்டும் மாத்திக்குது. இதை பார்த்த ஹீரோவோ கண்டிப்பா இந்த வேலையை ஜூகான் தான் பண்ணிருப்பான் அப்படின்னு சொல்றான். அப்ப திடீர்னு கண்ணுக்கே தெரியாத ஏதோ ஒரு கிரியேச்சர் அவங்கள தாக்க ஆரம்பிக்குது. அங்க இருக்கிற டேபிள் சேர் எல்லாத்தையும் அப்படியே இவங்க மேல தூக்கி அடிச்சுட்டு அங்க இருந்து தப்பிச்சு போயிடலான்னு பாக்குது. இதை பார்த்த ஹீரோவோ அதை பின்னாடி போய் ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறான். ஒரு வழியா அதை ஒரு இடத்துல பிளாக் பண்ணி பிடிச்சிடறான். அப்பதான் அதோட உருவத்தை நமக்கு காட்டுறாங்க. அதுக்கப்புறம் அது உருவத்தை அப்படியே மறைச்சு ஹீரோ அட்டாக் பண்ண வருது. ஹீரோ உடனே கையில கத்தி எடுத்துறான். கத்தி எடுத்த அடுத்த நிமிஷமே அந்த கிரியேச்சர் மறுபடியும் அப்படியே வீடு விட தாவி போயிட்டு இருக்கு. ஹீரோ விடாம தாவி போயிட்டு இருக்கான். அந்த கிரியேச்சர் போய் ஊருக்குள்ள ஒரு வீட்டுக்குள்ள போந்துருது. உடனே ஹீரோ அந்த வீட்டுக்குள்ள போய் பாக்குறான். அந்த இடத்துல கொகைக்குள்ள மாட்டிக்கிட்ட தளபதி அப்படியே பேய் பிடிச்ச மாதிரி உட்கார்ந்து இருக்கிறாரு. ஹீரோவை பார்த்தோன்னே, இப்ப நீ வேற உலகத்துல இருக்க, நான் பேய்கள் உலகத்துல இருக்கேன், நீ பேய்களுக்கான கதவியெல்லாம் திறந்து விட்டுட்ட, ஒழுங்கா இந்த கேஸை விட்டுட்டு போயிடு, அதான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோயினோ தளபதி கூடயே இருந்த அந்த சோல்ஜர் வந்துடுறாங்க. வந்த ஹீரோயின் தளபதி போய் தொட்டு பாக்குறாங்க. தளபதி இறந்து 20 மணி நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்ப அவன் சடனா கத்த ஆரம்பிக்கிறான். படத்தோட ஸ்டார்டிங்ல அதிபர் அப்படியே உடம்பு பொசுங்கி இறந்து போனார்ல, அந்த மாதிரி இவன் உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா பொசுங்க ஆரம்பிக்குது. அந்த நிலைமையில கூட டி இந்த கேஸை விட்டுட்டு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு தான் இறந்து போயிருப்பான். அதுக்கப்புறம் இவங்க அந்த பேய் நகரத்துக்கு போனப்ப இவங்க கூட போன எல்லா சோல்ஜர்ஸும் இறந்து போயிருப்பாங்க. அவங்களோட உடம்பெல்லாம் ஆத்தோரமா கிடைச்சிருக்கும். அதெல்லாம் எடுத்துட்டு வந்து வச்சிருக்காங்க. ஹீரோயினும் அதை வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாத்தோட முகமும் செமையா செதஞ்சு போய் கிடக்கு. அதுக்கப்புறம் அவங்க உடம்புல இருக்கிற ஒரு சில பாகங்கள் எல்லாம் மிருகமா இருக்கு. இதை பார்க்குற ஹீரோக்கு அப்படியே செம கஷ்டமா இருக்கு. அது மட்டும் இல்ல, அந்த கொகைக்குள்ள மாட்டிட்ட சின்ன பொண்ணோட உடம்பு இங்கதான் இருக்கு. இதை பார்க்குற ஹீரோவோ, நான் உன்னை காப்பாத்தி இருக்கணும், நீ இறந்ததுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு செமையா ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கோவத்துல எந்திரிச்சு போயிட்டு அங்க இருக்கிற தண்ணியில மூஞ்ச கழுவிட்டு இருக்கான். அப்ப அவனோட ஃபேஸோட ரிஃப்ளெக்ஷன் அந்த தண்ணியில தெரியுது. இதை பார்க்குற ஹீரோக்கு தலையாரக்க மாதிரி அவன் மூஞ்சி தெரியுது. அதுக்கப்புறம் ஸ்டார்டிங்ல இருந்து நடந்த எல்லா விஷயத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அந்த தலையாரக்கம் வந்தது, இவங்க அந்த பேய் நகரத்துக்கு போனது, அங்க போன தளபதிக்கு அப்படி பித்து பிடிச்ச மாதிரி சைலக்கிற பாறையை விட்டுனது, எல்லா விஷயத்தையும் யோசிச்சு பார்த்து எல்லாத்தையும் ஒரு பாயிண்ட்ல கொண்டு வரான். அதுக்கப்புறம் அப்படி சிரிக்க ஆரம்பிக்கிறான். இதுல இருந்தே ஹீரோ இந்த கேஸை சால்வ் பண்ணிட்டான் அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரிய வருது. அதுக்கப்புறம் ஹீரோன்ட்ட ஒரு பேப்பர்ல எதையோ எழுதி கொடுத்துட்டு, நான் சொன்ன மாதிரி பண்ணு, எல்லாமே முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து கிளம்புறான். கட் பண்ணா அடுத்த நாள் காலையில மந்திரவாதி லேடி படத்தோட ஸ்டார்டிங்ல பண்ண அந்த பூஜையை திருப்பி ராணிமடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்க்குற அமைச்சர்களுக்கும் அங்க இருக்கிற எல்லா சோல்ஜர்ஸ்க்கும் செம பயமா இருக்கு.
கம்முன்னு இருக்கிற தலையா இருக்கனே இவளே வாவான்னு சொல்லிட்டு வெத்தலை பாக்க வச்சு அழைச்சிருவாளாட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பயந்து தான் நின்றுட்டு இருக்கானுங்க. இவனுங்க எதிர்பார்த்த மாதிரி கரெக்டா அந்த இடத்துக்கு தலையா இருக்கணும் வந்தாரான். வந்த தலையா இருக்க அப்படியே ஒரு அலறான். இதை பாக்குற எல்லாத்துக்கும் அப்படியே செம பீதியா இருக்கு. அதுக்கப்புறம் இங்க இருக்கிற எல்லா சோல்ஜர்ஸும் வெளில வச்சு தாக்குறானுங்க. ஆனா அந்த தலையா இருக்கனுக்கு எதுவுமே ஆக மாட்டேங்குது. அதுக்கப்புறம் தலையா இருக்கேன் எல்லா சோல்ஜர்ஸும் அப்படியே அடிச்சு பார்க்க விடுறான். ஒரு கட்டத்துல அப்படியே ராணியை கொல்ற மாதிரி வரான். அப்பதான் நமக்கு செம பெரிய ட்விஸ்ட். ஒரு செம பெரிய கை வந்து அந்த தலையா இருக்கனோட புடலிலேயே ஒரு அடி அடிக்குது. அந்த இடத்துல இருந்து அவன் உருவம் மறைஞ்சு போயிடுது. யாரா இது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அப்படியே அண்ணாந்து பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வந்து பிரம்மாண்டமான உருவமா நின்றுட்டு இருக்கான். இதை பாக்குற அமைச்சர்கள் நீங்களும் ஒரு பேய் தானா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கான பதில் உங்களுக்கு கூடிய சீக்கிரத்திலே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட நான் சொன்ன விஷயத்த பண்ணு அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோயின் அங்க இருக்கிற சோல்ஜர்ஸ் மூலியமா அந்த இடமே ஃபுல்லா வெள்ளை கலர் பொடியை தூ வைக்கிறாங்க. எதுக்காக இப்படி பண்றாங்கன்னா முன்னாடி ஒரு சீன்ல ஹீரோ வந்து கண்ணுக்கே தெரியாத ஒரு கிரியேச்சரை ஃபாலோ பண்ணிட்டு போவான்ல, அது இந்த இடத்துல தான் இருக்கும். அதை பிடிக்கிறதுக்கு இப்படி தூ விட்டுருப்பான். இந்த கிரியேச்சர் இப்ப நடக்க அந்த வெள்ளை கலர் பொடியில அந்த கிரியேச்சரோட கால் வச்சு தெரியும். அது மூலியமா அங்க இருக்கிற எல்லா சோல்ஜர்ஸும் ஒரு வழியா கஷ்டப்பட்டு அந்த கிரியேச்சரை பிடிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் சாதாரண உருவத்துல மாதிரி அந்த இடத்துக்கு வந்துடுறான். அப்புறம் அங்க இருந்த எல்லாருமே ஹீரோ கிட்ட இங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க டி அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் ஹீரோ அப்படியே சொல்ல ஆரம்பிக்கிறான். இங்க நடந்த எல்லா பிரச்சனைக்குமே காரணம் இந்த கிரியேச்சர் தான். இது சாதாரண மனசுங்களை கொண்டு அவங்களோட உடம்பையும் மிருகத்தோட உடம்பையும் ஒன்னா சேர்த்துருது. அது மூலியமா இந்த கிரியேச்சருக்கு மறையிற சக்தியும் இல்யூஷன் உருவாக்குற சக்தியும் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில ஒரு தலை இருக்கும். அதை பக்கத்துல இருக்கிற அமைச்சர்கிட்ட கொடுக்குறான். அமைச்சர் அப்படியே திருப்பி பாக்குறாரு. பார்த்தா அந்த அரக்கனோட தலை. இதை பார்த்தா அவருக்கு அப்படியே ஒரு நிமிஷம் பீதி ஆயிடுது. அதுக்கப்புறம் இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த ராணி டி விளையாடாம என்ன நடந்துச்சுன்னு தெளிவா சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ சொல்ல ஆரம்பிக்கிறான். ராணி நம்ம பார்த்த எதுவுமே உண்மை கிடையாது. இது அத்தனையுமே இல்யூஷன் தான். இது எப்படி வேலை செய்யுதுன்னா வானத்துல தெரியுது எப்படி தண்ணியில ரிஃப்ளெக்ஷன் தெரியுதோ அதே மாதிரிதான் தண்ணியில தெரிஞ்சதா வானத்துல தெரிய வச்சிருக்காங்க. இது சாதாரணமா பண்ணிட முடியாது. கரெக்டான லைட்னிங் வேணும். அங்கங்க நீர் ஆவிகளும் வேணும். இதை யாரோ தான் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் நேத்து என்னோட அசிஸ்டன்ட்ட ஒரு பேப்பரை நான் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் ஒரு இடத்துக்கு போனேன். நான் எங்க போனேன்னா பூஜை நடந்த இந்த இடத்துக்கு தான் வந்தேன். வந்துட்டு இந்த விஷயத்த பண்ணணும்னா கண்டிப்பா உயரமான இடத்துல இருந்து தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி முத்தி செக் பண்ணி பார்த்தேன். அப்பதான் நான் ஒரு இடத்த கண்டுபிடிச்சேன். போய் பார்த்தா அந்த இடத்துல அந்த தலையா இருக்கணும் மூஞ்சி இருந்துச்சு. முன்னாடியே லென்ஸ் இருந்துச்சு. இது எல்லாம் எதுக்கு பண்ணாங்கன்னா நம்மள எல்லாம் பயப்படுத்துறது தான். அப்ப எப்படி இங்க இருக்கிறவங்க எல்லாம் இறந்து போனாங்க அப்படின்னா இந்த கண்ணுக்கு தெரியாத இந்த கிரியேச்சர் மூலியமா தான் அவங்க எல்லாத்தையுமே கொண்டிருக்காங்க. இது எல்லாத்தையும் பண்ணுனதே 3 பேர் தான் அப்படின்னு சொல்றான். சுத்தி இருக்கிற எல்லாருமே ஹீரோ கிட்ட யாரு டி அவங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்புறம் ஹீரோ சொல்ல ஆரம்பிக்கிறான். இது எல்லாத்தையுமே பண்ணுனது கூட்டத்தோட கூட்டமா இருக்கிற இந்த மந்திரவாதி லேடி தான் அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட மந்திரவாதி லேடியோ நானா டி நான் எதுவுமே பண்ணலையே அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட ஹீரோவோ அதுக்கப்புறம் தான் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த ஒவ்வொன்னா சொல்ல ஆரம்பிக்கிறான். படத்தோட ஸ்டார்டிங்ல முன்னாள் அதிபரை பார்க்கறதுக்காக காட்டுக்குள்ள போயிருப்பாங்கல்ல, அப்ப கூட ஒரு பேய் வந்து அட்டாக் பண்ணும். இதை பார்த்த ஹீரோவோ இது ஒன்னும் பேய் கிடையாது, சாதாரண பொம்மை தான். யாரோ ஒருத்தர் தான் நரம்பு மூலியமா இந்த பொம்மையை கண்ட்ரோல் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருப்பான். அந்த இடத்துல ஒரு சின்ன பொண்ணு தான் வந்திருக்கும். அந்த சின்ன பொண்ணு தான் நரம்பு மூலியமா அந்த பொம்மையை கண்ட்ரோல் பண்ணி இவங்க அட்டாக் பண்ணிருக்கோம். அந்த சின்ன பொண்ணு தான் அங்க இருக்கிற அதிபரையுமே கண்ட்ரோல் பண்ணிருக்கோம் நரம்பு மூலியமா. அதையும் இப்பதான் சொல்றான். அதுக்கப்புறம் நடுவுல ஒரு டைம் ஒரு வீட்டுக்குள்ள ஹீரோ வந்து தளபதியை பார்க்கறதுக்கு போயிருப்பான்ல, அந்த தளபதியுமே சின்ன பொண்ணு தான் நரம்பு மூலியமா கண்ட்ரோல் பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு சீன் அந்த குட்டி பொண்ணு கூட கோயிக்குள்ள இறந்து போயிருப்பா. அவளோட பொண்ணத்தை பார்த்து கூட ஹீரோ ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்பான். ஒரு குட்டி பொண்ணு ஒரு பொம்மையை நரம்பால கண்ட்ரோல் பண்ணணும்னா எவ்வளவு வருஷம் ட்ரைனிங் எடுத்துருக்கணும். அது மூலியமா அவ கை ஃபுல்லா காப்பு காய்ச்சிருக்கணும். ஆனா இறந்து போன அந்த பொண்ணத்தோட கையோ செம சாஃப்டா இருந்துச்சு. அதுல இருந்து எனக்கு என்ன தெரிய வந்துச்சுன்னா இறந்து இங்க கிடக்கிறது வேற ஒரு பொண்ணு அப்படிங்கிறது தெரிய வந்துருச்சு. இதெல்லாம் தான் நான் கண்டுபிடிச்சது. அதுக்கப்புறம் அந்த மந்திரவாதி லேடியை பார்த்து இன்னும் ஏன் வேற ஒரு உருவத்துல உறிஞ்சிட்டு இருக்க, உன்னோட உண்மையான உருவத்துக்கு வா அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அந்த மந்திரவாதி லேடி தலையில குத்தி இருக்கிற ஒரு பின்னை எடுக்கிறாங்க. எடுத்து அடுத்த நிமிஷமே உருவம் மாதிரி அந்த குட்டி பொண்ணு தான் நின்றுட்டு இருக்கா. இந்த விஷயத்தை ஹீரோ இப்பதான் கண்டுபிடிச்சானா அப்படின்னு கேட்டா இல்ல, அவனுக்கு முன்னாடியே சந்தேகம் வந்திருக்கும். எப்படி சந்தேகம் வந்திருக்குன்னா அந்த மந்திரவாதி லேடி ஒரு இடத்துல விழுவுற மாதிரி போவாங்க. ஹீரோ காப்பாத்துறதுக்கு போவான், அவங்க தொட விட மாட்டாங்க. அதுக்கப்புறம் படகுல போயிட்டு இருக்கும்போது அந்த குட்டி பொண்ணு விழுவுற மாதிரி போவாங்க. ஹீரோ காப்பாற்ற போவான், அப்பயே அந்த பொண்ணு தொடர மாட்டாங்க. அப்ப 2 பேர்த்து தலையும் ஹீரோ நல்லா நோட் பண்ணிருப்பான். 2 பேர் தலையில குத்தி இருந்த பின்னு ஒரே பின்னு தான் குத்தி இருப்பாங்க. இதையெல்லாம் எதுக்காக அந்த மந்திரவாதி லேடி பண்ணிருப்பாங்கன்னா ஹீரோ இந்த கேஸை சால்வ் பண்ணக்கூடாது, குழம்பிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றதுக்காக இதெல்லாம் விஷயத்தையும் பண்ணிருப்பாங்க. இவங்களோட முக்கியமான நோக்கமே என்னன்னா ராணியை கொண்டுட்டு இந்த ராஜ்யத்தையே ஆளணும் அப்படின்றதுக்காக இந்த எல்லா விஷயத்தையும் பண்ணிருப்பாங்க. ஹீரோ அந்த குட்டி பொண்ணு கிட்ட உன்னோட ஆட்டம் முடிஞ்சு போச்சு, ஒழுங்கா சரண்டர் ஆயிரு அப்படின்னு சொல்றான். இதை கேட்காத குட்டி பொண்ணும் அவ அடிமைகளா இருக்க அந்த பேய்ங்க எல்லாத்தையும் அங்க வர வச்சிடறா. வர வச்சுட்டு ராணியை கொள்றதுக்காக அனுப்புறா. அதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோயின் அங்க இருக்கிற எல்லா சோல்ஜர்ஸ் கூட அந்த பேய்ங்க எல்லாம் சண்டை போடுது. ஒரு கட்டத்துல எல்லா பேயும் அழிச்சிடறாங்க. அப்புறம் ஹீரோ அந்த குட்டி பொண்ணு கிட்ட இப்பயாச்சும் சரண்டர் ஆயிரு அப்படின்னு கேட்கறான். இதை கேட்காத குட்டி பொண்ணும் உங்க அரசாங்கத்துக்கிட்ட நான் கைதியா இருக்கிறதோட நான் சாகிறதே மேல் அப்படின்னு சொல்லிட்டு களத்தை அறுத்துட்டு அதே இடத்துல இறந்து போயிடுறா. ஒரு வழியா ஹீரோ இந்த கேஸை சால்வ் பண்ணிடுறான். அப்ப அந்த இடத்துக்கு ஒரு காவலாளி பதறிக்கிட்டே ஓடி வரான். ஓடி வந்து ராணி கிட்ட ராணி நம்ம ஊர்ல இருக்கிற அந்த மர்மமான காட்டுக்குள்ள செம பெரிய சைஸ்ல ஒரு ஆமை வருது, இந்த கேஸையும் ஹீரோ தான் சால்வ் பண்ணும் அப்படின்னு சொல்றான். இதோட அப்படியே இந்த படத்தை முடிச்சிடறாங்க. பாய் பாய் மக்களே, மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. நீங்க போடுற ஒரு லைக் தான் இந்த வீடியோவை மத்தவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணும்.